அனைவருக்கும் வணக்கம். போட்டித் தேர்வு எழுதும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாம் பார்த்துக்கிட்டு இருக்க பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பில் செய்யுள் பகுதியான தமிழ் ஓவியம் தான் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த தமிழ் ஓவியம்ங்கிற செய்யுள் பகுதியை யார் எழுதுனதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு தமிழ் அன்பன். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாருங்கள். இதை இந்த பாட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து இது மட்டும் படிச்சுக்கிறேன். என்றென்றும் நிலை பெற்ற தமிழை தோற்றத்தில் தொன்மையும் நீதான், தொழில்நுட்பத்தை ஏற்ற புதுமையும் நீதான், அறியும் இலக்கணம் தந்ததும் நீதான், அரிய இலக்கணம் கொண்டதும் நீதான், காலந்தோறும் உன்னை புதுப்பித்து கொண்டு கணினி தமிழாய் வளம் வருகிறாய், ஆதி முதல் எல்லாவுமாய் இலங்குகின்ற உன்னை தமிழ் ஓவியமாக கண்டு மகிழ்கிறோம். எவ்வளோ அழகாக வர்ணனை பாருங்க, அழகாக வர்ணிச்சிருக்காங்க பாடுங்க. இது ரொம்ப முக்கியமான பாட்டு, நல்லாவும் இருக்கும். இதை மனப்பாட பாடல் இல்லையோ? ஓகே, மனப்பாட பாடல் இல்லை. ஆமாம், அதெல்லாம் நம்ம பாட்டுக்கலாம், பார்த்து ஒரு டைம் படிச்சுக்கலாம். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் நிற்பதும் தமிழே. அகமாய் புறமாய் இலக்கியங்கள், அதாவது அக இலக்கியம் புற இலக்கியங்கள், அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள், நிகரில்லா காப்பிய பூவனங்கள், உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள். சூப்பராக இருக்கு பாருங்க, எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்க. அகப்பாட்டு புறப்பாட்டு. அடுத்து என்ன சொல்கிறாங்க? இலக்கணம் சொல்கிறாங்க, அதுக்கு அமைந்த இலக்கணங்கள் சொல்கிறாங்க. அடுத்து காப்பியத்தை சொல்கிறாங்க. ஏணி விருட்டன கேட்டு வரும், நீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும், மானிட மேன்மையை சாத்திட குரல் மட்டுமே போதுமே ஓதிட. அடுத்து எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்ந்தது தாயனவே, சித்தர் மரபிலே தீதருக்கும் புது சிந்தனை வீச்சுக்கள் பாய்ந்தனவே. அடுத்து விரலை மடக்கியவன் இசையிலே எழில் வீணையில் என்று சொல்வது போல், குறைகள் சொல்லுவதை விட்டுவிட்டு புது கோலம் புனைந்து தமிழ் வளர்த்தாய். அடுத்து அவ்வளோதான் பாட்டு, கொஞ்சம் சின்ன பாட்டு தான், ரொம்ப அழகான பாட்டு. ஈரோடு தமிழன்பன் அவர்களோட பாட்டு. நம்ம ரொம்பலாம் படிக்க வேண்டாம், சும்மா ஜஸ்ட்டு பாட்டை மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். அடுத்த இலக்கணம் குறிப்பு பாருங்கள். எத்தனை விட்டு விட்டு அப்படின்னு ஒரு சொல் இரண்டு அல்லது அதற்கு மேல் அடுக்கி வந்தால் அவை அடுக்கத்தொடர் எனப்படும். ஏந்தி, பொதுவாக நான் சொல்லிட்டு வர்றேன், ஆனால் இப்படி படிக்கக்கூடாது, ப்ராப்பராக தான் படிக்கணும். இருந்தாலும் ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்கிறேன். இந்த ஏந்தி ஈ ஊ இதெல்லாம் வந்துச்சுன்னா வினையச்சம், இதில் இந்த சவுண்டில் முடிஞ்சுனா, அப்போ ஏந்தி ஈ சவுண்டை முடிஞ்சிருக்கா, வந்து அப்படின்னு முடிஞ்சிச்சு அப்படின்னா அதெல்லாமே என்ன ஆகும்? இந்த ஏ ஊ சவுண்டு வந்தால் வினையச்சம். காலமும், இப்போ இது பாருங்கள், இதை நான் சொல்கிறேன், வேணுங்கிறவங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்போ காலமும் நேரமும் அப்படின்னு என்பது வெளிப்படையாக வந்தால் அது எண்ணுமை. என்பது காலமும் நேரமும், என்பது வெளிப்படையாக வந்துச்சு, அது என்னது? எண்ணுமை. காலம் நேரம் என்ற விகுதி மறைந்து வந்திருக்குது, சரிங்களா? விகுதி என்ன ஆகுது? மறைந்து தொக்கி வந்திருக்குது. அப்போ அது என்னது? உம்மை விகுதி. அந்த என்ற சொல்லு மறைந்து வந்தனால் அது உம்மை விகுதி. இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, வெறும் காலமும் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி தனிச்சொல்லாக கொடுத்தாங்க அப்படின்னா அது முற்றுமை. தனிச்சொல்லாக கொடுத்தாங்கன்னா என்ன வரும் அப்படின்னா முற்றுமை அப்படின்னு வரும். ப்ளஸ் சம்டைம்ஸ் இந்த பகுப்பத்த உறுப்பிலக்கணம் கேட்குறாங்க, அதனால் அதையும் பார்த்துக்கலாம் பாருங்கள். வளர்ப்பாய் அங்கிறதுல வளர் கூட்டல் இப்பு கூட்டல் ஆய் அப்படின்னு தான் நம்ம பிரிக்கணும். இப்போ வளர் என்பது பகுதி, இப்பு என்பது சந்தி. இவ்வும் என்னது? எதிர்கால இடைநிலைகள். நம்ம இதிலே கொடுத்துருப்பாங்க, நம்ம இலக்கணத்திலே பார்த்தீங்கன்னா எந்தெந்த வார்த்தைகள் எந்த இடைநிலையை குறிக்கும் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ இவ்வும் என்னது? எதிர்கால இடைநிலை. ஆய் என்பது முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. வந்தாய் சென்றாய் நமக்கு முன்னாடி இல்லை, ஒருத்தரை பார்த்து சொல்கிறதான் இந்த ஆய் என்பது. அடுத்த ஆசிரியர் பாருங்க. ஈரோடு தமிழன்பன் எழுதிய தமிழோவியம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள கவிதை இது. இந்த கவிதை குறித்து கவிஞர் முன்னுரையில் ஒரு பூவோட மகிழ்ச்சியையும் ஒரு குழந்தையோட புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படிதான். அதனால தான் இந்த பாட்டுக்கே நான் விளக்கமே சொல்ல. ஒரு பூ மலர ஒரு அழகையும் ஒரு குழந்தை புன்னகைக்கிற அந்த அழகையும் யாரும் விளக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அது நமக்கு நம்ம அது உணர்வோடு கலந்தது. இந்த பாடலும் கூட அப்படிதான் அப்படிங்கிறாரு. ஈரோடு தமிழன்பன் புதுக்கவிதை, சிறுகவிதை முதலான பல வடிவங்களில் படைப்புகளை வெளியிட்டிருக்கிறார். இந்த ஹைக்கூ, சென்ட்ரியூ, லிமரிக்கு என்ற புது வடிவங்களில்
கவிதை நூல்களை தந்துள்ளார். இவரது வணக்கம் வள்ளுவ என்ற கவிதை நூலுக்காக 2004 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறாரு. ரொம்ப முக்கியமானதுங்க. வணக்கம் வள்ளுவ அப்படிங்கிற நூலுக்கு 2004 ஈரோடு தமிழன்பன் சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காரு. அடுத்து இது எல்லாமே இவரோட கவிதைகள் எல்லாமே என்ன சொல்கிறாங்க, இந்த பாயிண்ட் விட்டேன். தமிழன்பன் கவிதைகள் அப்படிங்கிற தலைப்புக்கு தமிழக அரசோட பரிசு பெற்ற நூல் எது? தமிழன்பன் கவிதைகள்ங்கிறது தமிழக அரசோட பரிசு பெற்ற நூல். வணக்கம் வள்ளுவ தான் சாகித்ய அகாடமி விருது வாங்கினது. இவரோட கவிதைகள் ஹிந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம் உள்ளிட்ட பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமானதுங்க. அடுத்து தெரிந்து கொள்ளும் பாருங்க. இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும். இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என்பது பிங்கர நிகண்டு. இந்த நிகண்டுங்கும் போதும் இந்த நிகண்டு சம்பந்தமாக ஒரு கொஸ்டின் சொல்கிறேன். நிகண்டு இலக்கியங்களில் முதலில் வந்த நிகண்டு எதுனா திவாகர நிகண்டு. சரிங்களா? திவாகர தேசிகர் வருவார்னு நினைக்கிறேன் அவர் பேர். அவர் எழுதின திவாகர நிகண்டு தான் நிகண்டுகள்லேயே ரொம்ப பழமையானது. முதல்ல எழுதின நிகண்டும் இதுதான் நிகண்டு, அந்த திவாகர நிகண்டு தான். இந்த ஆரம்ப காலத்தில் இந்த நிகண்டுங்கிற வார்த்தை யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமண முனிவர்கள் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த நிகண்டுங்கிற வார்த்தையை கொண்டுக்கிட்டு வர்றாங்க. அதுதான் பின்னாடி என்னவா இருக்குது, அகராதிங்கிற பேரில். அப்புறம் டிக்ஷனரி, இப்போ இங்கிலீஷில் டிக்ஷனரி அப்படிங்கிறாங்க. இப்போ நிறைய இருக்குது பார்த்தீங்கன்னா. இப்போ வீரமாமுனிவரில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த அகராதிங்கிற பேர்லேயே அத்தனை அகராதி போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஆமாம் 7 அகராதிகளை வெளியிட்டிருப்பார். அதில் அவருடைய வெளியிட்ட 7 அகராதியில் சதுர அகராதிங்கிறது ரொம்பவும் பிரபலியமான ஒரு இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேமஸான நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த நிகண்டுங்கிற வார்த்தையை கொண்டு முதல்ல கையாண்டவர்கள், கொண்டு வந்தவர்கள் சமண முனிவர்கள். இதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே இந்த இலக்கிய வரலாறு புத்தகத்தில் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த தேவிரா, பாக்கியமேரி, மூவா அந்த மாதிரி இலக்கிய வரலாறு புத்தகங்களும் வச்சுருந்தீங்க அப்படின்னா பாருங்கள், அதில் எல்லாமே எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு பாரதியார் பாடல். சில பேர் இந்த கமெண்டை நான் படித்தேன். மேம், எனக்கு இந்த பாரதி பாட்டுக்கும் பாரதிதாசன் பாட்டுக்கும் எனக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியலை. இந்த கவிமணி பாட்டுக்கும் நாமக்கல் பாட்டுக்கும் நாமக்கலார் பாட்டுக்கும் எனக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியலன்னா சொல்லி வந்துருந்துச்சு ஒரு கமெண்ட் நான் படித்தேன். அது உண்மையுமே ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, வீடியோ பார்க்குறாங்க, அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு புரியுது. ப்ளஸ் அவங்க எது டவுட் கேட்குறாங்கன்ட்டு நான் அவங்களுக்குள்ள நான் ஜென்ரலாக எல்லாத்துக்குமே சொல்கிறேன். ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் பாரதி கவிதையும் பாரதிதாசன் கவிதையும் ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த பாரதிதாசனுங்கிற ஆசிரியர்கள் எந்த அடிப்படையாக வச்சு அவங்க கவிதை எழுதுறாங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ பாரதிதாசன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா 99% பெண்களோட முன்னேற்றத்துக்கே பாடுவிப்பார். சரிங்களா? அப்படிங்கிற பாரதி எடுத்துக்கோங்க. அப்போ அவர் பெண்களோட முன்னேற்றத்தை பற்றி பார்க்கல, இது பண்ணலையா? பாஞ்சாலி சபதமே எடுத்து ஒரு பெண்ணை, அவ்வளோ பெரிய மகாபாரதம் கதையில் ஒரு பெண்ணோட கேரக்டரை மட்டும் தனியாக எடுத்து பாஞ்சாலி சபதமே எடுத்திருக்காரே மேம் அப்படின்னு சொன்னால் ஓகே, அவர் பெண்ணுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்காரு, நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. பெண்ணோட முன்னேற்றத்திற்கும் 10th புக்கில் இருக்குது பாரதி பாட்டு ஒன்று காட்டுறே வாங்குறதுல. அதில் பாருங்க, பெண்ணோட முன்னேற்றத்திற்கும் பாடுபட்டவர் அவருங்கிறது இதில் இருக்குது, நமக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் பாரதிதாசனா பாரதியான கம்பேர் பண்ணி பார்க்கும்போதும் பாரதிதாசன் அதிகமாக குடும்ப விளக்காக இருக்கட்டும், இரண்டை வீடாக இருக்கட்டும், பெண்ணின் பெருமையாக இருக்கட்டும், இது எல்லாமே யாரை மையப்படுத்தி இருக்குது, ஒரு பெண்ணை மையப்படுத்தி எழுதப்பட்ட நூல்கள். இப்போ பாரதியாரோட கவிதைகளில் முழுக்க என்ன இருக்கும், நிறைய வர்ணனை இருக்கும், இயற்கை வர்ணனை நிறைய இருக்கும். சரிங்களா? அப்புறம் தமிழ் மொழியை நல்ல மொழியை ஒரு ஆக்ரோஷமாக கையாண்டிருப்பார். சரிங்களா? ஸோ நம்ம இந்த நம்ம இதெல்லாம் ஒரு சின்ன டிப்பு தான். இதை நீங்கள் பெருசாக இதை நீங்கள் மெயினாக எடுத்து நான் பாருங்கன்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு பாரதி பாட்டும் பாரதிதாசன் பாட்டும் கம்பேர் பண்ணி படிங்க. இதில் இவங்க இவர் இதெல்லாம் சொல்லியிருக்கிறா, இதெல்லாம் சொல்லியிருக்கிறான்னு கம்பேர் பண்ணி படித்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். அதே போல் நாமக்கலர் பாட்டும் அவங்க பாட்டில் மேக்ஸிமம் நமக்கு அவ்வளோக்கா ஒரு சின்ன கிளாஸ் புக்கில் தான் வரும். நீங்கள் 9th 10th பார்த்தீங்கன்னா ரொம்ப வராது. ஏன்னா இவங்க பாரதிதாசன் பாட்டு வர அளவுக்கு உங்கள் பாட்டு வராது. எங்கனையாவது ஒரு இடத்துல தான் வரும். நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ள பாட்டு தான் பார்க்குறோம். அதுதான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் சிலபஸ்க்கு. ஸோ அவங்க பாட்டு கொஞ்சம் வரும். ஆனால் இந்த மாதிரி சின்ன ஏதாவது பாட்டு வரும்போதும் நீங்கள் எல்லா பாட்டையுமே நீங்கள் படித்த ஒரு தடவைக்கும் 10 தடவை படித்தா மட்டும்தான் எதையுமே புரிஞ்சுக்க முடியும்.
சரிங்களா? இது வந்து ஒரு சின்ன டிப்பு தான், பாரதிக்கும் பாரதாசனுக்கும் உள்ள ஒரு சின்ன ஒரு எனக்கு நான் எப்படி படிக்கிறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேணுங்கிறவங்க நீ இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், உலக தாய்மொழி நாள் எப்போ அப்படின்னா February 21. February 21 ஞாபகம் வச்சுக்கலாம். February 21. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர். அது வந்து இலங்கை மொரிஷியஸ் பணத்தாடில் இருக்கிறது. இது வந்து ஆட்சி மொழியாக கொண்டது, ஆட்சி செய்கிறாங்கல்ல அந்த மொழி எதுனா அது எந்த நாடுனா இலங்கையும் சிங்கப்பூரும். பாருங்கள், இந்த தமிழ்நாடு கூட போடல. அடுத்து என்ன சொல்கிறாங்க, இங்கே ஒரு பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லை. ஓகே, அடுத்து தமிழ் விடுத்து தான் வந்திருக்குது. ஓகே, இது ரொம்ப முக்கியமானது. இதில் நீங்கள் வந்து சாகித்ய அகாடமி இது வாங்கினது, அதனால் பார்த்துக்கோங்க. இந்த சாகித்ய அகாடமிங்கும் போது எனக்கு ஒரு விஷயம் வருது. நம்ம 6லேருந்து 10 12 புத்தகம் வரைக்கும் உள்ள எந்தெந்த நூல்கள் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கினது அப்படிங்கிறத வந்து நம்ம தனி வீடியோவாக போட போகிறோம். ப்ளஸ் எல்லாம் இப்போ 10th உள்ள சொல்லும் பொருளும், அப்புறம் வந்து இலக்கண குறிப்பு, பகுப்பத உறுப்பிலக்கணம், இது எல்லாமே தனித்தனி வீடியோவாக நம்ம வந்து போட போகிறோம். எல்லாமே பாருங்கள். எக்ஸாமுக்கு நாட்கள் நெருக்கிட்டே வருது. குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சோன்னா அடுத்தடுத்த எக்ஸாம் வந்து என்ன ஆகுது, நமக்கு கால்ஃபர் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த வருஷம் 2024க்குள்ளே நம்ம என்ன கண்டிப்பாக நமக்கான வேலைகளை நம்ம தட்டி தூக்கிட்டு போகிறோம். ஓகேங்களா? நமக்கு தேவை ஒரே ஒரு சீட்டு தான், ஒரே ஒரு வேலை தான். கண்டிப்பாக அது கிடைக்கும். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும். நமக்கு கிடைக்கும், வேறு யாருக்கு கிடைக்க போகுது சொல்லுங்கள்? அதனால் நல்லா படிங்க. ஃபுல் டைம் இதே ஒரு திங்கிங்காக இருங்க. கண்டிப்பாக நம்ம நினச்சது கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும். நல்லா படிங்க. ஃப்ரீயாக இருக்கும்போதும் வேலையாக இருக்கும்போதும் இப்படி வீடியோவை ஆன் பண்ணி விட்டுட்டு என்ன சொல்கிறாங்கிறத வந்து காதில் கேட்டுக்கிட்டே இருங்க. அது ஒரு பெரிய ப்ராக்டிஸ் நம்மளுக்கு. நிறைய விஷயம் நான்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஒரு பாடத்தில் நான் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா நிறைய விஷயத்த கேட்டுக்கிட்டே இருப்பேன். நான் ஆன் பண்ணி விட்டுட்டு வேலை பார்த்துட்டு கேட்டுக்கிட்டு இருப்பேன். ஸோ நமக்கு ஒரு செய்தி இல்லைனாலும் ஒரு செய்தி நம்ம காதில் வந்து நமக்கு படும். அது நமக்கு எத்தனை நேரத்தில் நமக்கு உதவியாக இருக்கும். அந்த மாதிரி நல்லா படிங்க. கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க, சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. எல்லாருக்கும் வெரி ஆல் த பெஸ்ட். ஓகே, நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.